நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை விடுங்க மாமா. இங்க யாராவது உங்களை அப்படி தப்பா நினைக்கிறாங்களா என்ன? அந்த லேடி டிவில பேசினத அத்தையே நம்பல. இன்னும் நீங்க எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன, கபிலன் அப்படி பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அவனுக்கு ஆல்ரெடி நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னது பிடிக்கல. இதுல இந்த பிரச்சனை வேறயா? அதனாலதான் அவன் கடுப்பாயிட்டான். மாமா, நீங்க அரசியல் என்ன நினைச்சீங்க? உங்களை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுருவாங்களா என்ன? அதுவும் இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த தொகுதியோட பெர்மனன்ட் எம்எல்ஏ நீங்க தான் எல்லாருக்கும் தெரியும். பத்தாவதுக்கு எந்த கட்சியிலையும் சேர மாட்டேன்னு சுயேட்சையா வேற நிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களை அசால்ட்டா விட்டுருவாங்க? அதை இதை செஞ்சு எப்படியாவது அவங்க சைடு உங்களை இழுக்கதான் மாமா பாப்பாங்க. நாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் மாமா. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த பிரச்சனைக்கே நீங்க இப்படி உடைஞ்சு போய் உட்காராதீங்க. இதை விட நாளைக்கு அதிகமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் மாமா. உங்க மேல இன்னும் அவங்க என்ன பழி வேணாலும் போடுவாங்க. நீங்க பண மோசடி பண்ணீங்க, கள்ள கடத்தல் பண்ணீங்க, பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியும்ல? நீங்க நான் சொன்ன எந்த தப்புமே பண்ணாத ஒரு நேர்மையான ஆள் மாமா நீங்க. அதனால உங்க மேல விழுற பழி எல்லாத்தையும் நாம ஈஸியா பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிரலாம். நேத்து நடந்த பிரச்சனைய கூட கூடிய சீக்கிரம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிரலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, பாத்துக்கலாம். தைரியமா இருங்க. நீ வேணா எல்லாத்தையும் நார்மலா எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஒண்ணு அப்படி இல்ல. நாங்க ஒண்ணு ஒன்ன மாதிரி எது நடந்தாலும் சூடு சொரணையே இல்லாம தொடச்சு போட்டுட்டு போற ஆள் கிடையாது. கருணாகி, இப்ப இவர் என்ன சொன்னாரு? எனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்குன்னு நாம என்ன இவன மாதிரி ஜடமா? எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி மறுபடியும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம எப்படிங்க சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இவன் பேசுறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. சித்தப்பா, நாங்க உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம். அயலியும் சிவாவும் அந்த லேடிய போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னா அவ? அவ என்னமாமா சொல்லுவா? அவ சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சத்தியம் பண்ணி சொன்னா. அவ அப்படி சொன்னதும் நீங்க அப்படியே விட்டு வந்துட்டீங்களா? நாங்க எப்படி மாமா அப்படியே விட்டுட்டு வருவோம்? அவ சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டோம். அவ உங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிபிகேட்ட காட்டினா. என்ன? அவதான் மாமா சர்டிபிகேட்ட காட்டினா. அதுல உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணமான டேட்ட வச்சு நாங்க அன்னிக்கிட்ட விசாரிச்சோம். கரெக்டா அவ காட்டின சர்டிபிகேட்ல இருக்கிற டேட்டுக்கும் உங்களுக்கும் செல்வநாயகி அத்தைக்கும் கல்யாணம் ஆன டேட்டுக்கும் 2 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்களும் அவங்களும் கல்யாண கோலத்துல இருந்த போட்டோவையும் காட்டினா. அப்புறம் இன்னும் வேற என்னலாம் சொன்னா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்களும் அமைதியா வந்துட்டீங்களா? அப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டீங்க, அப்படிதானே? மாமா, அப்படி இல்ல. அவ சொன்னது காட்டின எவிடன்ஸ் எல்லாமே பொய்ன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் நாங்க விசாரிக்கிறோம். இங்க பாருங்க மாமா, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நாங்க இத அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த லேடியே தெரியாதுல்ல. நான் தான் இத்தனை தடவை சொல்றேன் இல்ல, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ சொன்னது எல்லாமே போய், அப்பட்டமான போய். இத இங்க இல்ல, வேற எங்க வேணாலும் வந்து நான் சொல்ல தயாரா இருக்கேன். போதுமா? போதுமா?
டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. செய்யாத தப்ப சொல்லி ஒருத்த மேல பழிய போட்டா அதை எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி என் மேல சந்தேகப்படுற மாதிரியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சித்தப்பா, நீங்க எதுவும் இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? என் விஷயத்தையும் இப்ப வரைக்கும் இல்லன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தி? இத பாரு இந்திரா, இவன் இதே மாதிரி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தானா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எந்த தப்புமே பண்ணலனா எதுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஏய், என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன். அதையே தான் நானும் சொல்றேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. சிவா, சும்மா உங்க சிவா, நீ கொஞ்சம் வாய்க்கு நிறுத்து. என்னடா இதெல்லாம்? நாம இப்ப என்ன பிரச்சனையில இருக்கோம்னு நீ பாத்துட்டு தானே இருக்க. இதெல்லாம் இப்ப தேவைதானா?